இப்போ பாத்தீங்க அப்படின்னா பைலட் பேட்ச் நம்ம உட்கார போகும் ப்ரோ. பைலட் பேட்ச் முடிச்சுட்டு அது இன்விடேஷன் வந்து நம்ம எப்படி ப்ரோ மூவ் பண்ண ஓகேங்களா? அவங்கள வந்து ஈஸியா ஓகேங்களா அவங்க சைடு ஓகேங்களா? அது ஒரு கொஸ்டின் ஓகேங்களா இப்போ. ஓகே. இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீடைன்மெண்ட் இருக்குங்களா? அது வந்து சொல்லி ரீடைன்மெண்ட் பண்ண சொல்லிட்டு இப்போ ரீடைன்மெண்ட் வந்து நம்ம எப்படிலாம் பண்ணா வந்து நம்ம வந்து அவங்க நிக்க வைக்க முடியும்? அது வந்து உங்க சைடு எனக்கு அந்த ரெண்டு கொஸ்டின் பண்ணாம எப்படி நீங்க மூவ் பண்ணுவீங்க? அது ரெண்டு மட்டும். ஓகே ஓகே உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே. இங்க பாருங்க, இப்ப வந்து நமக்கு கீழே வந்து ஒருத்தரை வந்து ரீடைன் பண்ணாதான் அவங்க வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்விடேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க கேட்ட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஏன்னா எல்லாருக்கும் இதுதான் வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம கீழே எப்படி ஒருத்தர் பிசினஸ் பண்ண வைக்கிறது, அப்புறம் நம்ம கீழே இருக்கிறவங்கள எப்படி ரீடைன் பண்றது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமே. இப்ப இந்த பிசினஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பிசினஸ்ல எந்த அளவுக்கு வந்து நம்ம ஈடுபாடோட இன்ட்ரெஸ்டோட நம்ம பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பிளைண்டா ஒருத்தர் ரீடைன் ஆகணும், ஒருத்தர் நம்மள மாதிரி பிசினஸ் பண்ணணும், இல்ல நல்லா ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தாண்டி, இப்ப நான் இந்த காமன் ட்ரைனிங் நான் எடுத்துறேன். இப்போ 9 to 10 ட்ரைனிங் எடுக்கிறேன், எல்டிபி எடுக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருமே என்கிட்ட தான் வந்து பேசுறீங்களா? எல்லாரும் பிசினஸ் எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட தான் கேக்குறீங்க. பர்சனலா வந்து எந்த ஒரு வெஸ்டேஜ்ல எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் நீங்க என்கிட்டயா கால் பண்றீங்க, இல்ல என்கிட்டயா பேசுறீங்க, வாட்ஸ்அப் பண்றீங்க? இல்ல இல்ல. ஏன்னா என்னால எல்லாத்துக்கும் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? 10,000 பேருக்கு மேல இருக்கீங்க ஆக்டிவா, எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? அப்ப காமனா எல்லாருக்கும் நான் மீட்டிங் எடுத்து கொடுத்துட்றேன். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து உங்களை தான் காண்டாக்ட் பண்றாங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நீங்க தான் அவங்களுக்கு வந்து பதில் சொல்றீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்த கான்பிடென்ட்டோட பேசுறீங்க, அவங்களை எப்படி கைட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஏன்னா நீங்க அவங்களை எப்படி பக்குவமா ஹேண்டில் பண்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்மளோட நம்ம சைட்ல நம்ம அவங்களை கைட் பண்றதோ, இல்ல நம்மளோட ஆக்டிவிட்டிஸோ, இல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பாதிக்கும் போது, இல்ல அவங்க வந்து நம்ம மேல சாட்டிஸ்ஃபை ஆகல, நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் அவங்களுக்கு வந்து 100% வந்து கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு விரிசல் உழுகுது. ஓகேங்களா? ஏன்னா நீங்க தான் அங்க வந்து அவங்கள வந்து பண்ண வைக்கிறீங்க. பர்டிகுலரா உங்க கூட தான் பேசுறாங்களே. நான் வெறும் மீட்டிங் மட்டும் கேட்டுட்டு, ட்ரைனிங் மட்டும் கேட்டுட்டு மட்டுமே எல்லாமே பண்றது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்கும்போது அங்கிருந்து தான் அவங்க டெவலப் ஆகி மேல வராங்க. அப்ப நீங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரொம்ப குவாலிட்டியா பேசணும், கான்பிடென்ட்டோட பேசணும், ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். அதுதான் நான் எப்பயுமே சொல்றது. இப்போ ஒரு 5%ல இருக்கிறீங்க, ஜாயின் பண்ணிருப்பீங்க. 5%, 10%ல இருப்பீங்க. உங்களுக்கு கீழே நீங்க ஒருத்தர சேர்த்துவீங்க. கண்டிப்பா சேர்த்துவீங்களா? ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த லெவல் போவீங்க. 5%ல இருக்கிறவங்களே ரெக்ரூட்மெண்ட் கீழே கீழே சேர்த்த ஆரம்பிக்கிறீங்க. அப்பதான் 8க்கு போவீங்க. 8ல இருந்து கீழே கீழே சேர்த்தனா 10க்கு போவீங்க. அப்ப 5%, 8%ல இருக்கிறவங்க பெரும்பாலான என்னன்னா ஓனர்ஷிப்பே எடுத்துக்க மாட்டாங்க. ஓனர்ஷிப்னா என்ன? இது என்னோட பிசினஸ் அப்படிங்கறத எடுத்துக்காம, ஏதோ அப்ளைன்னு சொல்றத செஞ்சுக்கிட்டு, ஏதோ வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, சேர்றதா இருந்தா சேருங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படின்னு சொல்றாங்க, இவங்க இப்படிங்கிறாங்க அப்படின்றாங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க, ஏதோ அடுத்தவங்க சொல்லி சொல்ற மாதிரியே நீங்க பேசுவீங்க. உங்களுக்குள்ள அந்த கான்பிடன்ட் வராது. அவர்கிட்ட கேட்டு கேட்டு சொல்லுவீங்க. இல்லைன்னா அவர் சொல்ற ஆடியோ அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இதுதான் வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாம தடுக்கிறது. அப்போ ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். என்னாலேயே முடியும், என்னாலேயே எல்லாமே முடியும்னு கான்பிடன்ட். நீங்க ஏன் உங்க லெவல பாக்குறீங்க? நீங்க ஏன் நேத்து தான் ஜாயின் பண்ண, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண, ஒரு வாரம் தான் ஆச்சு, ஒரு மாசம் தான் ஆச்சு, என்னால முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய ஆளுங்க. நீங்க தான் அவரை சேர்த்துறீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு அவர் நினைக்கிறாரு. அவரோட நம்பிக்கையை நீங்க ஏன் உடைக்கிறீங்க? அப்ப அந்த கான்பிடண்டா பேசுங்க. அப்ப எப்படி பேசணும்? பிரதர், ஃபர்ஸ்ட் பைலட் பேட்ச் பாருங்க. அது வரைக்கும் யாரையுமே வந்து இன்வைட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்க எப்படி இருந்தாலும் இன்வைட் நாளைக்கு பண்ணதான் போறீங்க. இன்னைக்கு பண்றத ஒரு வாரம் கழிச்சு பண்ணுங்க. ஒரு வாரம் வரைக்கும் ஜஸ்ட் பைலட் பேட்ச் ட்ரைனிங் பாருங்க. அந்த 1 வீக்ல நிறைய கத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் வேண்டான்றா? ஓகேங்களா? இப்ப போய் அவசரப்பட்டு போய் யாரையும் கூப்பிடாதீங்க ப்ரோ. நீங்க தப்பு தப்பா கூப்பிடுவீங்க. அவங்க நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்ப இந்த ஒரு 1 வீக் வெயிட் பண்ணீங்கன்னா நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். வெஸ்டேஜ் ரிலேட்டடா பிசினஸ்க்குள்ள நிறைய நாலேஜ் கிடைக்கும். எப்படி பண்ணணுங்கிறதுல ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த பைலட் பேட்ச் 1 வீக் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இந்த பிசினஸ் மேல இன்னும் கொஞ்சம் ஒரு டீடைலா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த பிசினஸ் பத்தி, ப்ராடக்ட்டை பத்தி, கம்பெனியை பத்தி, இன்கம் பண்றதை பத்தி, நம்ம டீமை பத்தி, பேசிக்கா யார் வந்து டவுட் கேட்டாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப இன்னைக்கு ஜாயின் பண்ணத
ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு 1 வீக் கழிச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதுக்குள்ளயும் பிசினஸ் நிறைய கத்துக்க போறீங்க. உங்க நல்லதுக்கு தான் ப்ரோ சொல்றேன். ஏன்னா நீங்க இங்க வந்து மத்த இண்டஸ்ட்ரி மாதிரி ஒருத்தர் அமுக்கிட்டு ஒருத்தர் காலவாரி விட்டுட்டு ஒருத்தர் இன்கம் பண்றது கிடையாது. உங்களை சம்பாதிக்க வச்சாதான் நானும் சம்பாதிக்க போறேன். உங்களை நீங்க சம்பாதிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அப்ப வந்து உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. நிதானமா பண்றவங்க தான் இங்க வெற்றி அடைறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எல்டிபியை பாருங்க, பார்த்துட்டு ஆரம்பிங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி எல்டிபி பைலட் பேட்ச் ட்ரைனிங் ஃபுல்லா பாக்குறாங்களா? பைலட் பேட்ச் ட்ரைனிங் பார்க்கும்போதே நீங்க வந்து இந்த 9 to 10 ட்ரைனிங்குமே அவங்கள பார்க்க வைங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். அவங்க வந்து 1 hour ட்ரைனிங் பாக்குறதே பெரிய விஷயம் நினைக்கிறாங்கன்னா பைலட் பேட்சை மட்டும் பார்க்க வைங்க. அவங்க பாருங்க, டெய்லி 1 hour பார்க்கணும், டெய்லி 2 மணி நேரம் பார்க்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும் ரொம்ப போட்டு ஸ்டார்டிங்லயே புஷ் பண்ணாதீங்க. அவங்க போற போக்குல விட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் பார்க்க பிசினஸ் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து அவங்களே லைனுக்குள்ள வந்துருவாங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி நமக்கு கீழே சேர்றவங்க 1 வீக் கம்பல்சரி ட்ரைனிங் பார்க்கணுங்க. குறைஞ்சது ஒரு 2-3 நாளாவது வெயிட் பண்ணணும். 2-3 நாளாவது பைலட் பேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண விடுங்க. எடுத்த உடனே இன்னைக்கு ஜாயின் பண்ணி நாளைக்கே பண்றேன்னு சொல்றவங்களையும் பண்ண வேணாம், வெயிட் பண்ண வைங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணாதவங்களையும் பண்ண வைங்க. ஓகேவா? நமக்கு வந்து கண்டிப்பா அவங்க பண்ணணும் ஒரு டைம் பீரியட். ஓகேங்களா? அப்ப இந்த ட்ரைனிங்க பார்த்தாங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரீட்டைன் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்மளது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. இந்த சிஸ்டத்துக்குள்ள அவங்க வந்து அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ள உள்ள வந்துட்டாங்கனாவே அவங்க நமக்கு ஈஸி ஆயிரும். பிசினஸ் அவங்கள பண்ண வைக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க ட்ரைனிங் பார்க்க வைக்காம நீங்க வந்து அவங்கள வந்து ரீட்டைன் பண்ண முடியாது. இந்த ரீட்டைன் பண்றதுக்கு உதவிக்கு தான், ரீட்டைன் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த ட்ரைனிங்கே. ஓகேங்களா? இந்த ட்ரைனிங்க பார்க்க வைங்க. ட்ரைனிங் பாக்குறாங்களான்னு செக் பண்ணுங்க. ரெகுலரா பார்க்க வச்சீங்கன்னா ரீட்டைன் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிசினஸ்க்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ரெகுலரா பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க டீம் அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரைனிங் மூலியமா ரீட்டைன் பண்ணுங்க. சரி, ஓகே.